ஹாய் விவர்ஸ் எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு சிந்து பைரவி நாடகத்தில் சிந்துவும் சிவாவும் ஒரே பெட்ஷீட்டுக்குள்ளே அணிய நைட்டு பூந்துக்கிட்டு சிந்து இல்லாத அக்கப்போரெலாம் பண்ணுறாங்கங்க. உடனே குசு குசுன்னு சத்தம் பேசுகிறா, யாரோ பேசுகிற மாதிரி இருக்குதுன்ட்டு ஐஸ்வர்யா கேட்குறாங்க. அண்ணன் யாரோ குசு குசுன்னு பேசுகிற மாதிரி இல்லை அப்படின்றாங்க. அப்போ சிவா வந்து ஐஸ்வர்யா உனக்கு மட்டும் எங்கேருந்து அது மாதிரிலாம் கேட்குமோ தெரியல, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, எதனா கனவுல மிதக்கிட்டு இருப்பேன், அதனால் படு அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறமா பொழுது வெடிஞ்சதும் கரண்ட்டு ஏன் ஆஃப் ஆச்சுன்னு சொல்லிட்டு ஃபோர்மேனை வர வச்சு செக் பண்ணுறாங்க. அப்போ அவங்க சொல்கிறாங்க, அம்மா பீஸ் கயிறை பிடுங்கிருக்குறாங்கம்மா யாரோ அப்படின்றாங்க. உடனே அன்னபூர்ணி நம்ம வீட்டில் யார் பீஸ் கயிறு பிடுங்குண்டு அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. மகாவா இல்லையே, ஒரு பீஸ் கயிறு தான் நான் பிடுங்கினேன், இன்னொரு பீஸ் கயிறை யார் பிடுங்குனது அப்படின்ட்டு யோசிக்கிறாங்க. அதுக்கப்புறமா அவங்கெல்லாம் போயிட்ட பிறகு சிவா வந்து சிந்து காதை பிடிச்சி திருவி, ஏ வாலு இங்கே பாரு, நீ கண்டி பீஸ் கயிறை பிடுங்கினேன்னு தெரிஞ்சது அன்னபூர்ணி அம்மாவுக்கு, அவ்வளோதான், உன்னை வீட்டை விட்டு துரத்திடுவாங்க அப்படின்னு சொல்கிறாரு. டாக்டரு நான் வந்து பீஸ் கயிறை பிடுங்கினதுனால தான் என் ரூமுக்கு திருப்பி கரண்ட்டு வந்திருக்குது அப்படின்றாங்க. சரி நீ எந்த பிரச்சனையாக இருந்தாலும் என்கிட்ட சொல்லு சிந்து, இது மாதிரிலாம் பண்ணாத, விளையாட்டுத்தனமா அப்படின்னு சொல்லிட்டு அட்வைஸ் பண்ணிட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறமா பைரவி என்ன பண்ணுறாங்கன்னா, சஞ்சய் கிட்ட என்னுடைய கழனி காட்டில் வந்து நான் 10 ஏக்கராக்கு கரும்பு பயிர் வச்சேன், 10 லட்ச ரூபா செலவு பண்ணி, ஆனால் அது பாழாக போச்சு, சில பேர் வந்து இது மாடு மேய்ஞ்சிடுச்சுன்றாங்க, ஏதோ இதுவாகிடுச்சுன்றாங்க, பூச்சி வச்சிருச்சுன்றாங்க, ஆனால் என்னன்னு தெரியல, யாரோ மாடுங்களை கொண்டு வந்து வேணும்னே மேய விட்டாமல் இருக்குது, அது யாருன்னு கண்டுபிடி சஞ்சய். அன்னபூர்ணி அத்தை வந்து நான் 10 லட்ச ரூபா லாஸ் ஆனதை பற்றி அவங்க எந்த வருத்தமும் என் மேலே பட்டுக்கல, ஆனால் எனக்கு கில்ட்டியாக இருக்குது, அதனால் நீ எனக்கு கண்டுபிடிச்சி கொடு அப்படின்னு சொல்லிட்டு சஞ்சய் கிட்ட ஒரு மனு ஒன்று எழுதி கொடுக்குறாங்க, போலீஸ் கம்ப்ளைண்ட்டாக. சஞ்சய் என்ன பண்ணுறாரு, இந்த மாறனை வந்து கையெழுத்து போடுறதுக்காக வர வைக்கிறாரு டெய்லியும். அப்போ வந்து அந்த மாறன் என்ன சொல்கிறாருன்னா, சார் உங்ககிட்ட ஒன்று சொல்லணும், ஒரு 5 நாளைக்கு முன்னாடி இந்த வந்து ஆறுமுகம் வந்து அவங்க வீட்டு பக்கத்தில் இருக்கிற கருப்புசாமி மாட்டு எருமாடு 100 எருமாடு கூட்டிகிட்டு போயிட்டு அவங்க கழனி காட்டில் மேய விட்டான். அவன் என்ன சார் லூஸா, அவன் கிறுக்குனா அவன், அது மாதிரி அவன் சொந்த காட்டையே யாராவது இது பண்ணுவாங்களா, சேதம் பண்ணுவாங்களா, ஆனால் அவன் பண்ணான் அப்படின்ட்டு விஷயத்த சொல்கிறாரு, எதுக்குன்னு தெரியலன்னு. அப்போது சஞ்சய்க்கு வந்து ஆறுமுகம்தான் அந்த கரும்பு காட்டை அழிச்சாருன்றது தெரிய வருது. டே ஆறுமுகம், பைரவி கிட்ட இது மாதிரி நீ அவளுக்கு கண்டி தெரிஞ்சதுன்னா உன் கதை அவ்வளோதான்டா, இருடா நான் உன்னை மாட்ட வைக்கிறேன்டான்ட்டு போயிட்டு ஆறுமுகத்தை பார்த்து, ஆறுமுகம் இங்கே வா ஏன்னு கூப்பிட்றாரு. ஆமாம், பைரவி நட்ட கரும்பு காட்டை யாரோ இது யாரோ மாடுங்களை வச்சு அழிச்சிட்டாங்களாமே, அது யாருன்னு தெரியுமா, உன்ன மாதிரி தான் இருப்பாங்க, ஹைட்டு வெயிட்டான்னு சொன்னாங்க, ஒரு வேளை நீயா இருப்பியோ அப்படின்றாரு. ஏய் என்ன நினச்சிட்டு இருக்க, என் காட்டை நானே வந்து மாடுங்களை வச்சு மேய்க்க விடுவேனா, சும்மா நான் சொல்லாதேன்னு ஆறுமுகம் சமாளிக்கிறாரு. இல்லை இப்போ நான் வந்து கருப்பண்ண தோட்டத்துக்கு தான் போகிறேன், அவருடைய இது கேமரா வந்து ஒர்க் ஆச்சுன்னா நான் அதில் பார்த்து தெரிஞ்சுப்பேன், யார் மேய்ச்சாங்கன்றது எனக்கு தெரிய வந்துடும், யார் இந்த வேலை பண்ணாங்கன்னு சொன்னார். அப்புறம் சிடிசிவி ஃபுட்டேஜை பார்க்குறதுக்காக போகிறேன் இப்போ அப்படின்னு சொல்லணும். உடனே அவர் போய் பார்க்குறதுக்கு முன்னாடி போலீஸ் ஸ்டேஷனில் கருப்பு அண்ணனை வர வச்சு, அண்ணன் உங்களுடைய அந்த வீடியோ கேமராவை என்கிட்ட கொடுங்க, நான் செக் பண்ணி தரேன் அப்படின்னு சொல்கிறாரு. சரிங்க தம்பின்றாரு. ஆனால் செக் பண்ணாக்கா ஆறுமுகம் வந்து அந்த ஃபுட்டேஜ் எல்லாமே அழிச்சிடுறாருங்க. அந்த சிசிடிவி கேமராவில் பதிவானது எல்லாமே அழிஞ்சு போகுதுங்க. அப்போது ஆறுமுகம் வந்து, டே என்னை பைரவி கிட்ட மாட்டி உள்ளான் நான் நினைக்கிறேன், இப்போ பாடுறா உன்னால் ஒன்றுமே பண்ண முடியாதுடா, நான் அந்த எவிடன்ஸ் எல்லாம் அழிச்சிட்டேன்டா அப்படின்னு ஆறுமுகம் சந்தோஷமாக வராருங்க. நாளைக்கு இன்னும் நடக்கும்னு திரும்பவும் பார்ப்போம். நன்றி, பை.